ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படியே இந்த சீனை கொஞ்சம் கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க ஆபீஸ்ல எக்ஸ் ஒய்னு 2 உயர் அதிகாரிகள் இருக்காங்க. இந்த எக்ஸ் அதிகாரி நீங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்து நீங்க என்ன பண்ணாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிறாரு. அவர் குறை சொல்லிடக்கூடாதுன்னே நீங்க கான்சியஸா ஒரு வாட்டியும் பயந்து பயந்து வேலை பாக்குறீங்க. இப்போ இந்த ஒய் அதிகாரி இருக்காரு இல்லையா, இவரும் நீங்க பண்ற எல்லா வேலையும் உங்க எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் மானிட்டர் பண்றாரு. நீங்க பண்ற வேலையில இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். 2 பேரும் உங்களுக்கு அவுட் ஆஃப் 10 8 ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் இப்ப நீங்க கையில எடுத்து பண்ண இந்த கரண்ட் ப்ராஜெக்டோட ரிசல்ட் அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. இப்போ 2 பேரும் உங்களை தனித்தனியா கூப்பிட்டு சஜஷன் சொல்றாங்க. அவங்க 2 பேருடைய மோட்டிவும் ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுங்கிறது மட்டும்தான். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு சொல்ற சஜஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு? கண்டிப்பா அந்த எக்ஸ் அதிகாரியோட சஜஷன்ஸ் சரியாகவே இருந்தா கூட, ஆமா இந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு உங்க உதடுகள் முணுமுணுக்குமா முணுமுணுக்காதா? எப்போதும் உங்களை பாராட்டுற ஒய் அதிகாரி உங்க ப்ராஜெக்ட்ல குறையே சொன்னாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது. அதை எப்படி மாற்றிக்கொள்வதுன்ற முயற்சியில தான் உங்க கவனம் செல்லும் இல்லையா? அப்போ நீங்க உங்க ஸ்பவுஸ் கிட்ட அவங்களுடைய ஒரு 10 நல்ல விஷயங்களை சுட்டிக்காட்டி அப்ரிஷியேட் பண்ணாதான் அவர்களிடம் இருக்கிற ஒரு குறையை சுட்டிக்காட்டி இதை நீ மாத்திக்கோன்னு சொல்லும் தகுதி உங்களுக்கு வருகிறது.